ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. தனம் சேல் சென்டர் இருக்கு, கவலை உனக்கு எதுக்கு? ஈஸியான இஎம்ஐ நமக்கு, விலையும் ரொம்ப குறைவா இருக்கு. கூலர், ஃப்ரிட்ஜ், வாஷர் எல்லாம் வேற லெவல். தனம்ல ஏசி வாங்கி சம்மரை சில் பண்ணுங்க. தனம் சேல் சென்டர், காமராஜ் சாலை, பாண்டிச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். மீண்டும் புதுச்சேரி முதலமைச்சராக விரைவில் பதவியேற்பு. ராஜினாமா கடிதத்தை ஆளுநரிடம் வழங்கினார் முதலமைச்சர் ரங்கசாமி. தோல்விக்கு தார்மீக பொறுப்பேற்று ராஜினாமா. காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி கட்சி தலைமைக்கு கடிதம். அமைச்சர் பதவிக்கு போட்டி போடும் என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள். முதலமைச்சர் ரங்கசாமியின் அறிவிப்புக்கு காத்திருப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 4 தினங்களுக்கு கனமழை. வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை, ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. 1999 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்கும் செலோ பிராண்ட் கெட்டில், ஜான் பிளேயர்ஸ் டஃபில் பேக் மற்றும் அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலி பேக் போன்ற பரிசுகளும் இருக்கு. பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், அண்ணா சாலை, ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் புதிய ஆட்சி அமைப்பதற்காக தனது பதவியை ராஜினாமா செய்து ஆளுநரிடம் முதலமைச்சர் ரங்கசாமி கடிதம் வழங்கினார். புதுச்சேரி சட்டசபை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி அமோக வெற்றி பெற்றது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள என்ஆர் காங்கிரஸ் 12 இடங்கள், பாரதிய ஜனதா 4 இடங்கள், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் லட்சிய ஜனநாயக கட்சி தலா 1 இடம் என 18 இடங்களை கைப்பற்றியுள்ளது. புதுச்சேரியில் ஆட்சி அமைக்க பெரும்பான்மைக்கு 16 சட்டமன்ற உறுப்பினர்கள் தேவை. தற்போது 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளதால் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தொடர்வது உறுதியாகியுள்ளது. இதனிடையே 6ஆம் தேதி 15வது சட்டப்பேரவை கலைக்கப்பட்டது. முதலமைச்சர் ரங்கசாமியின் புதிய அரசு அமைப்பதற்காக பாரதிய ஜனதா மேலிட பொறுப்பாளர்கள் மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா, நிர்மல்குமார் சுரானா ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தினர். பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாத நிலையில் பாரதிய ஜனதாவிற்கு 1 அமைச்சர் பதவி மட்டுமே வழங்க முடியும் என முதலமைச்சர் ரங்கசாமி திட்டவட்டமாக கூறியுள்ளார். இதனால் பேச்சுவார்த்தை தொடராமல் உள்ளது. இந்நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி சேலத்தில் உள்ள ஆன்மீக குருவான அப்பாபைத்திய சுவாமி கோவிலுக்கு சென்று அங்கு வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் சான்றிதழ்களை வைத்து பூஜை செய்து புதுச்சேரி திரும்பினார். இந்நிலையில் 7ஆம் தேதி காலை ஆளுநர் மாளிகைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி சென்று ஆளுநர் கைலாஷ்நாதனை சந்தித்து தனது ராஜினாமா கடிதத்தை அளித்தார். தொடர்ந்து 8ஆம் தேதி பாரதிய ஜனதா கட்சியுடன் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். இதையடுத்து பாரதிய ஜனதா, அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், லட்சிய ஜனநாயக கட்சி ஆதரவு கடிதங்களை பெற்று ஆட்சி அமைக்க உரிமை கோர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வருகிற அமாவாசை நாளான 16ஆம் தேதி அல்லது அதற்கடுத்த தினங்களில் 5வது முறையாக ரங்கசாமி முதலமைச்சராக பதவியேற்க உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் தோல்விக்கு தார்மீக பொறுப்பேற்று அக்கட்சியின் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி தனது பதவியை ராஜினாமா செய்து கட்சி தலைமைக்கு கடிதம் அனுப்பியுள்ளார். புதுச்சேரி சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் படுதோல்வியை சந்தித்துள்ளது. இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றிருந்த காங்கிரஸ் திராவிட முன்னேற்றக் கழகத்துடன் மட்டும் அதிகாரப்பூர்வமாக கூட்டணி அமைத்து 16 தொகுதிகளை பங்கீடு செய்து போட்டியிட்டது. ஆனால் கூட்டணி தர்மத்தை மீறி கூடுதலாக 6 தொகுதிகளில் காங்கிரஸ் வேட்பாளர்களை களமிறக்கியது. ஒட்டுமொத்தமாக 21 தொகுதிகளில் கை சின்னத்தில் காங்கிரஸ் போட்டியிட்ட நிலையில் கூட்டணியில் இடம்பெற்ற இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் கட்சியையும் புறக்கணித்தது. இது தேர்தல் முடிவுகளில் எதிரொலித்தது. 21 தொகுதியில் போட்டியிட்ட காங்கிரஸ் 1 தொகுதியில் மட்டுமே வெற்றி பெற்றது. இதனிடையே மாநில தலைவரான வைத்திலிங்கம் தட்டாஞ்சாவடி தொகுதியில் முதலமைச்சர் ரங்கசாமியை எதிர்த்து போட்டியிட்டு தோல்வியடைந்தார். அவர் சுயேட்சை வேட்பாளரை விட பின்னுக்கு சென்று 4ஆம் இடத்தை பிடித்த நிலையில் டெபாசிட் தொகையையும் இழந்தார். இது காங்கிரசாருக்கு பெரும் அதிர்ச்சியையும் அதிருப்தியையும் ஏற்படுத்தியது. இந்நிலையில் 6ஆம் தேதி மாநில காங்கிரஸ் நிர்வாகிகளில் ஒரு பிரிவினர் மாநில தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
மாநில தலைவர் வைத்திலிங்கத்தை தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே நீக்க வேண்டுமென வலியுறுத்தி அவர்கள் கோஷங்களை எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்நிலையில் சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கு தார்மீக பொறுப்பேற்று தனது தலைவர் பதவியை ராஜினாமா செய்வதாக அகில இந்திய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் ராகுல் காந்தி எம்பி ஆகியோருக்கு வைத்திலிங்கம் எம்பி கடிதம் எழுதியுள்ளதால் அரசியலில் மீண்டும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர் பதவியை பெற போட்டி போட்டு முதலமைச்சர் ரங்கசாமிக்கு நெருக்கடி கொடுத்து வருவதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அமைச்சரவையில் பாரதிய ஜனதா இடம்பெறுகிறது. பாரதிய ஜனதாவில் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளதால் ஒரு அமைச்சர், துணை சபாநாயகர் என 2 பதவிகள் மட்டுமே வழங்க முடியும் என முதலமைச்சர் ரங்கசாமி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். ஆனால் கூடுதலாக ஒரு அமைச்சர் பதவியை பெற அக்கட்சி உறுதியாக முயற்சி செய்து வருகிறது. இதனால் ஆரம்பகட்ட பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாத நிலையில் மீண்டும் பாரதிய ஜனதா முதலமைச்சர் ரங்கசாமியுடன் பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிட்டுள்ளது. பாரதிய ஜனதாவிற்கு ஒரு அமைச்சர் பதவி மட்டும் வழங்கப்பட்டால் என்ஆர் காங்கிரசுக்கு முதலமைச்சர் மற்றும் 4 அமைச்சர்கள் பதவி கிடைக்கும். இதில் ஏனாமில் வெற்றி பெற்ற மல்லாடி கிருஷ்ணராவ், நெட்டப்பாக்கம் தொகுதியில் வெற்றி பெற்ற ராஜவேலு ஆகியோருக்கு அமைச்சர் பதவி வழங்கப்படலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. மீதமுள்ள 2 அமைச்சர் பதவிக்கு என்ஆர் காங்கிரஸில் வெற்றி பெற்ற அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் வெவ்வேறு விதங்களாக காய்களை நகர்த்தி வருகின்றனர். லாஸ்பேட்டை தொகுதியில் வெற்றி பெற்ற VP சிவக்கொழுந்துவுக்கு சபாநாயகர் பதவி வழங்க ரங்கசாமி முடிவு செய்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. ஆனால் VP சிவக்கொழுந்து தரப்பில் அமைச்சர் பதவி கேட்டு வலியுறுத்தப்பட்டுள்ளது. இது தவிர சாதி மத அடிப்படையில் பிராந்தியம் ரீதியாக தங்களுக்கு அமைச்சர் பதவி வழங்க வேண்டுமென முதலமைச்சர் ரங்கசாமியிடம் என்ஆர் காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் நெருக்கடி கொடுத்து வருகின்றனர். முதலமைச்சர் ரங்கசாமி பாரதிய ஜனதாவிற்கு அமைச்சர் பதவியை உறுதி செய்தவுடன் என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அமைச்சர் பதவி வழங்குவது குறித்து முடிவெடுக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. வளிமண்டல சுழற்சி மற்றும் காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக புதுச்சேரியில் 4 தினங்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கோடை வெயில் சுட்டெரித்த நிலையில் கடந்த 4ஆம் தேதி முதல் கத்திரி வெயிலும் தொடங்கியுள்ளது. இதனால் வெப்பத்தின் தாக்கம் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் கோடை மழை உள் மாவட்டங்களில் பெய்துள்ளது. தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் வெப்பம் சற்று குறைந்து காணப்படுகிறது. கடந்த 2 வாரங்களுக்கு மேலாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் பல இடங்களில் 100 டிகிரியை தாண்டி வெயில் பதிவானது. இந்நிலையில் மன்னார் வளைகுடா மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் வளிமண்டல சுழற்சி மற்றும் வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுவதால் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. அதன்படி 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை முதல் 11ஆம் தேதி வரை 4 நாட்களுக்கு தமிழகத்தில் சில இடங்களிலும் புதுச்சேரியில் மிதமான மழையும், காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் விரைவில் பதவியேற்பார் என்று புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தனது பதவியை ராஜினாமா செய்து அதற்கான கடிதத்தை ஆளுநர் கைலாஷ்நாதனிடம் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது புதிய ஆட்சி அமைய வேண்டும் என்பதற்காக முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்து ஆளுநரிடம் கடிதம் கொடுத்துள்ளதாக தெரிவித்தார். விரைவில் புதிய அரசு பதவி ஏற்கும் என்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் கூட்டம் முடிவுற்ற பிறகு ஆட்சி அமைக்க உரிமை கோரும் கடிதத்தை ஆளுநரிடம் வழங்க உள்ளதாக தெரிவித்தார். தொடர்ந்து தமிழகத்தில் அதிக இடங்களில் வெற்றி பெற்றாலும் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்க முடியாதது குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவருக்கு வாழ்த்துக்கள் என்றும் விரைவில் அவர் பதவி ஏற்பார் என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி நம்பிக்கை தெரிவித்தார். உங்க முதலமைச்சர் பதவி ராஜினாமா கடிதம் கொடுத்துருங்க, ஆட்சி அமைக்க கோரும் கடிதம் கொடுத்துருக்கீங்களா? 2026 தேர்தலில் வெற்றி பெற்ற புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினர்களின் பெயர்கள் அரசிதழில் வெளியிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியின் 16வது சட்டமன்ற தேர்தல் நடைபெற்று முடிந்து புதிய சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களை அங்கீகரித்து இந்திய தேர்தல் ஆணையம் அரசியலமைப்பு சட்டம் 73வது பிரிவு அடிப்படையில் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அதன் அடிப்படையில் புதிய சட்டமன்ற உறுப்பினர்கள் தொகுதிகளில் அதிகாரத்தை பெறுகின்றனர். இந்நிலையில் தேர்வு செய்யப்பட்ட 30 சட்டமன்ற உறுப்பினர்களின் பெயர்கள் தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் உத்தரவின்படி
அரசிதழில் வெளியிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் தமிழக வெற்றிக்கழக தலைவரை ஆட்சி அமைக்க அழைக்காதது ஜனநாயக விரோதம் என புதுச்சேரி தமிழக வெற்றிக்கழகம் கண்டனம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் ஆட்சி அமைப்பதற்கு தேவையான சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு கடிதங்களை கொடுத்திருந்தும் தமிழக ஆளுநர் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்கவில்லை. இதற்கு பல்வேறு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் புதுச்சேரி தமிழக வெற்றிக்கழக ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர் நேரு மற்றும் தமிழக வெற்றிக்கழக சட்டமன்ற உறுப்பினர் ராமு ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது தமிழகத்தில் ஆட்சி அமைப்பதற்கு தேவையான சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு கடிதங்களை தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் ஆளுநரிடம் வழங்கியும் அவர் ஆட்சி அமைக்க அழைக்காதது ஜனநாயக விரோதம் என்றும் இது கண்டனத்திற்குரியது என்றும் தெரிவித்தனர். தொடர்ந்து புதுச்சேரி மணவெளி தொகுதியில் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர் ராமு பாரதிய ஜனதா கட்சி அமைச்சர் நமச்சிவாயத்தை சந்தித்தது மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்றும் சட்டமன்ற உறுப்பினர் நேரு விளக்கம் அளித்தார். மெஜாரிட்டி அதிக எண்ணிக்கை உள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கட்சிக்கு கவர்னர் லெட்டர் கொடுத்தாங்க, அவங்க வாய்ப்பு கொடுக்கணும். அவங்க சட்டமன்றத்துல பெரும்பான்மை நிறுவனத்துக்கு ஒரு டைம் கொடுப்பாங்க. ஆனா தமிழ்நாட்டுல இந்த சட்டத்தெல்லாம் மீறி தமிழக ஆளுநர் அவர்கள் நேற்று அந்த வாய்ப்பை கொடுக்காத புறக்கணித்தது கண்டிக்கத்தக்கது. இது ஜனநாயகத்துக்கு விடப்பட்ட சவாலா நாங்க சொல்றோம். ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா, அதிக எண்ணிக்கை உள்ள ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கொண்ட ஒரு கட்சி தலைவருக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துட்டு அவங்க சட்டமன்றத்துல தான் அவங்களுடைய பெரும்பான்மை நிர்ணயிக்கணுன்ற ஒரு விதியை கடைபிடிக்காம கவர்னர் அவர்கள் கவர்னர் அலுவலகத்துல எல்லாரையும் அழைட்டு சும்மா ஸ்கூல் பசங்களை லைன்ல நிக்க வச்சு தலை எண்ணி கொடுக்கணும்ன்ற மாதிரி காட்டுறது சொல்றது இது ஒரு ரொம்ப வருந்தத்தக்க செய்தி, கண்டிக்கத்தக்கது. இது ஜனநாயகத்துக்கு அழகல்ல என்றது சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு மசோதாவை நிறைவேற்ற வலியுறுத்தி புதுச்சேரி அனைத்து மகளிர் கூட்டமைப்பு சார்பில் கருத்தரங்கம் நடத்தப்பட்டது. புதுச்சேரி அனைத்து பெண்கள் கூட்டமைப்பு சார்பில் பெண்களுக்கான 33% இடஒதுக்கீட்டை நிறைவேற்ற வலியுறுத்தி கருத்தரங்கம் நடைபெற்றது. அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனத்தில் நடைபெற்ற கருத்தரங்கில் முனியம்மாள், அற்புதமேரி, தசரதா உள்ளிட்டோர் தலைமை தாங்கினர். மகளிர் விடுதலை இயக்க ஒருங்கிணைப்பாளர் லட்சுமி மற்றும் திராவிட முன்னேற்றக் கழக தலைமை செயற்குழு உறுப்பினர் அருள் செல்வி ஆகியோர் கருத்தரங்கில் பங்கேற்று சிறப்புரையாற்றினர். மேலும் தமிழ் மாநில பொதுச் செயலாளர் ஆசை தம்பி ரேவதி, அனைத்து இந்திய பெண்கள் கூட்டமைப்பு தலைவர் வேலண்டினா ஆகியோர் சிறப்பழைப்பாளர்களாக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். கருத்தரங்கில் மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்ட மகளிர் மசோதா 30 ஆண்டுகளுக்கு மேலாகியும் நிறைவேற்றப்படாமல் உள்ளது என்றும் தற்போது பாரதிய ஜனதா அரசு உடனடி சிறப்பு நாடாளுமன்ற கூட்டத்தை கூட்டி மக்கள் தொகை கணக்கெடுப்பில் உள்ளடக்கிய மகளிர் மசோதா நிறைவேற்றப்படும் என அறிவிப்பு வெளியிட்ட நிலையில் நிறைவேற்றாமல் காலம் தாழ்த்துவதற்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. மேலும் அனைத்து பெண்கள் கூட்டமைப்பு சார்பில் பெண்களுக்கான 33% இடஒதுக்கீட்டை காலவரையறைக்குள் செயல்படுத்த வேண்டும், வெளிப்படையாக செயல் திட்டம் கொண்டுவர வேண்டும், பெண்கள் அமைப்புகள் மற்றும் குடிமை சமூகத்துடன் ஜனநாயக ரீதியாக கலந்த ஆலோசனைகளை மேற்கொள்ள வேண்டும், அரசியல் முடிவெடுக்கும் இடங்களில் பெண்களின் பங்களிப்பை உறுதி செய்ய வேண்டும், பெண்கள் இடஒதுக்கீட்டில் இணைக்க வேண்டும், புதுச்சேரியில் பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கும் உள்ளாட்சி தேர்தலை உடனடியாக நடத்திட வேண்டும், மாநில அந்தஸ்தை உடனடியாக வழங்க வேண்டும் என்று மத்திய மாநில அரசுகளுக்கு கருத்தரங்கில் வலியுறுத்தப்பட்டது. கருத்தரங்கில் அனைத்து பெண்கள் கூட்டமைப்பு நிர்வாகிகள், உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். 5 மாநில சட்டமன்ற தேர்தலையொட்டி அமல்படுத்தப்பட்ட தேர்தல் நன்னடத்தை விதிகளை மே 7ஆம் தேதி முதல் விலக்கிக் கொள்வதாக இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தமிழகம், புதுச்சேரி, கேரளா, அசாம், மேற்கு வங்கம் உள்ளிட்ட 5 மாநிலங்களுக்கான சட்டமன்ற தேர்தல் தேதிகளை இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்தது. இதையடுத்து அந்த மாநிலங்களில் தேர்தல் நன்னடத்தை விதிகள் உடனடியாக அமலாகின. தேர்தல் நடைபெறவுள்ள மாநிலங்களில் பாதுகாப்பு ஏற்பாடுகள், வாக்குச்சாவடி வசதிகள், மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் உள்ளிட்ட முன்னேற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டு நன்னடத்தை விதிகள் உடனடியாக அமலாகியது. அரசு சார்பில் புதிய திட்ட அறிவிப்புகள், நிதி ஒதுக்கீடுகள் மற்றும் விளம்பர நிகழ்ச்சிகளை நடத்தவும் தடை விதிக்கப்பட்டது. அமைச்சர்கள் மற்றும் அரசியல் கட்சிகள் தேர்தல் விதிமுறைகளை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் எச்சரிக்கையும் விடுத்திருந்தது. மேலும் சுதந்திரமான மற்றும் நேர்மையான தேர்தலை நடத்த அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக தலைமை தேர்தல் ஆணையர் தெரிவித்த நிலையில் புதுச்சேரி உள்ளிட்ட 5 மாநிலங்களுக்கான சட்டமன்ற தேர்தல் நடைபெற்று முடிவுகள் வெளியாகியுள்ளது. இந்நிலையில்
அரசு அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களுக்காக அமல்படுத்தப்பட்ட தேர்தல் நன்னடத்தை விதிகளை 7ஆம் தேதி முதல் விலக்கிக் கொள்வதாக தேர்தல் ஆணையம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. தமிழக அரசியலில் பரபரப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் அம்மாநில அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் புதுச்சேரி சொகுசு விடுதியில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் அரசியலை புரட்டி போட்டுள்ளது. ஆளும் கட்சியான திராவிட முன்னேற்றக் கழகம், எதிர்க்கட்சியான அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆகிய கட்சிகளை பின்னுக்கு தள்ளி தமிழக வெற்றிக் கழகம் 108 இடங்களை கைப்பற்றியுள்ளது. ஆனால் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு தனி பெரும்பான்மை கிடைக்கவில்லை. இதனால் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்க ஆதரவு தரும்படி காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், மார்க்சிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு கடிதம் அனுப்பியுள்ளது. இதில் திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியிலிருந்து வெளியேறிய காங்கிரஸ் தனது 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவை தமிழக வெற்றிக் கழகத்திற்கு அளித்துள்ளது. இந்நிலையில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அதில் முன்னாள் அமைச்சர் சி. வி. சண்முகம் தலைமையிலான சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு அளிக்க வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி மற்றும் முன்னாள் அமைச்சர்கள், கட்சி நிர்வாகிகள் இதை ஏற்கவில்லை. கூட்டத்திற்கு பிறகு பேசிய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி, தமிழக வெற்றிக் கழகத்திற்கு எந்த வகையிலும் ஆதரவு அளிப்பது இல்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். இதையடுத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் 46 சட்டமன்ற உறுப்பினர்களும் புதுச்சேரி பூரணாங்குப்பத்தில் உள்ள தனியார் சொகுசு விடுதியில் தங்குமாறு போன் மூலம் தகவல் தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒவ்வொருவராக வர தொடங்கி புதுச்சேரியில் அவர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதையடுத்து அப்பகுதியில் புதுச்சேரி காவல்துறையினர் பாதுகாப்பு பணியிலும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இதனிடையே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி புதுச்சேரி வரவுள்ளதாகவும் அப்போது சட்டமன்ற உறுப்பினர்களுடன் ஆலோசனை நடத்தி முக்கிய முடிவு எடுக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பாகூர் பகுதியில் மரங்களை வெட்டும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி அப்பகுதி பொதுமக்கள் வனத்துறையிடம் புகார் அளித்துள்ளனர். பாகூர் அருகே உள்ள பரிக்கல்பட்டு கிராமத்தில் முள்ளோடை குருவிநத்தம் சாலை சந்திப்பு அருகே தெற்கு பகுதியில் வாய்க்கால்கள் உள்ளன. இந்த வாய்க்கால் கரையோரம் நின்ற மரங்கள் தற்போது வெட்டப்பட்டுள்ளன. இதுகுறித்து அப்பகுதி மக்கள் வனத்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். உடனடியாக வனத்துறை அதிகாரிகள் அங்கு விரைந்து சென்று பார்வையிட்டு விசாரணை மேற்கொண்டனர். அப்போது வேம்பு, தூங்குமூஞ்சு உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட மரங்களை மர்ம நபர்கள் வெட்டி கடத்தியது தெரியவந்தது. இதுகுறித்து வனத்துறை அதிகாரிகள் அப்பகுதியில் உள்ள நிலத்தின் உரிமையாளர்களை வனத்துறைக்கு அழைத்து வந்து விசாரணை நடத்தி வந்தனர். இதனிடையே பரிக்கல்பட்டு பகுதியில் தொடர்ந்து மரங்கள் வெட்டப்பட்டு வருவதால் அதிர்ச்சியடைந்த அப்பகுதி கிராம மக்கள் மரங்களை வெட்டுவோர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி வனத்துறையிடம் புகார் மனு அளித்துள்ளனர். புதுச்சேரி முதலமைச்சராக மீண்டும் பொறுப்பேற்க உள்ள முதலமைச்சர் ரங்கசாமியை அரசு துறை மற்றும் காவல்துறை உயரதிகாரிகள் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்க உள்ள நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள், அதிகாரிகள் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி தலைமைச் செயலர் சரத் சௌகான், மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், காவல்துறை தலைமை இயக்குநர் ஷாலினி சிங், காவல்துறை துணைத் தலைவர் சத்யசுந்தரம், முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் மற்றும் அரசு துறை உயர் அதிகாரிகள் பலர் முதலமைச்சர் ரங்கசாமியை அவரது இல்லத்தில் சந்தித்து சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். அடுத்து வருவது புதுவையின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 13,975 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,690 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.